இயேசு ஜெபித்த அதிகாலையின் ஜெபம் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கக்கூடிய பழக்கம் இருந்ததா என்று யோசிக்கிறீர்களா? நிச்சயம் இருந்தது என்ற அழகிய வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இந்த வாக்கியத்தை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கக்கூடிய பழக்கமுடையவர் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஏன் ஆண்டவர் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறார் என்று யோசிக்கிறீர்களா? சில காரணங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவது காரணம், ஒரு நாளின் முதலாவது மணி நேரம் பரலோகத்தின் தேவனுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். புரியும்படியாக சில காரியங்களை சொல்கிறேன். ஒரு நாளில் நம்ம எந்திரிச்ச உடனே முதலாவதாக என்ன சிந்திச்சிருப்போம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். முதலாவது சிந்தனை பரலோகத்தின் தேவனை பற்றியதாக இருக்கணும். ஒரு நாளின் முதலாவதாக நாம் கேட்கக்கூடிய காரியங்கள் தவறான பாடல்களோ தவறான இசைகளோ அல்ல, பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஒரு நாளின் முதலாவதாக நம்ம பேசக்கூடிய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா, வேதத்தின் வார்த்தையா, நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஒரு நாளின் முதலாவது செயல் பரலோகத்தின் தேவனுக்கு பிரியமான செயலாக இருக்க வேண்டும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையின் முதலாவது மணி நேரம் பரலோகத்தின் தேவனுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்கான முன்மாதிரியாக இருக்கும்படியாக இயேசு அதிகாலையில் எழுந்தார் என்பதை புரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, பிதாவின் சத்தத்தை முதலாவதாக கேட்க வேண்டும். காலைல எந்திரிச்ச உடனே பறவைகளுடைய சத்தத்தை கூட கேட்கலாம். சில நேரங்களில் பால்காரருடைய பெல் சவுண்டு கூட கேட்கலாம். சில நேரங்களில் வாகனங்களுடைய அந்த ஹார்ன் சவுண்டை கூட கேட்கலாம். இல்லை சக மனிதர்களுடைய சத்தங்களை கூட நம்ம கேட்கலாம். இந்த சத்தங்களெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடியே பிதாவின் சத்தத்தை கேட்கணுங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாஞ்சையாக இருந்தது. அந்த வாஞ்சை நம்முடைய வாஞ்சையாக கூட இருக்கட்டும். மூன்றாவதாக, நன்றி சொல்வதற்காகவும் அதிகாலையில் ஜெபிப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நேற்றைய தினத்தில் உணவில் குறைவில்லை, உடையில் குறைவில்லை, பாதுகாப்பில் குறைவில்லை, பண உதவியில் குறைவில்லை, ஆரோக்கியத்தில் குறைவில்லை, எல்லாம் நிறைவாக இருந்தது, அதற்காக நன்றின்னு ஜெபிக்கக்கூடிய நபராகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்திருப்பார். நாமும் அப்படித்தான் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இப்படியாக அதிகாலையில் முதலாம் மணி நேரம் பரலோகத்தின் தேவனுக்கு கொடுப்போம். அதிகாலையில் முதலாக அவருடைய சத்தத்தை கேட்க பழகுவோம். அதிகாலையில் அவருக்கு மனதார நன்றிகளை செலுத்துவோம். இப்படிப்பட்ட காரியங்களை அதிகாலையில் நாம் செய்யும்போது பரலோகத்தின் தேவன் நிச்சயமாக தம்முடைய உள்ளத்தை நமக்கு வெளிப்படுத்துவாராக. பகிர்வோம் இயேசுவை என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.